அவன் பேரு ராய. ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுல்ல? அது எப்படி சார்? வெளியில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் ஸ்டூடியோக்காரங்க, எந்த டவுட்டும் வராது சார். குட். இது வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் கொலை செய்யப்பட்டிருக்க 10 பேர் இவங்க தான். இவங்களா? நடந்த எல்லா கொலையும் ஒரே பேட்டர்னில் இருக்கு. ஆமாம், கொலை பண்ணவன் ஒருத்தன் கிடையாது, ஒரு குழு. நாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு கேங்ஸ்டர் கூட்டம் இல்லை, அதை விட மோசமாக பழி வாங்குற ஒரு குழு. எஸ், மக்களோட மக்களாக இருந்து நாடகம் போடுற ஒரு குழு. இதில் இருக்கிற கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, ஆனால் மீதி இருக்கிற 6-7 பேர் அவங்கள நம்ம தான் தூக்கும். சார், இந்த கொலைக்கான மோட்டோ என்னவா இருக்கும்? இந்த 10 பேரை கொலை பண்ணவங்களை பிடிச்சி மரண தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு செத்தவனும் உத்தமம் கிடையாது. They are petty abusers. சார், இவங்களாம் சமுதாயத்துக்கு பெரிய ஆளுங்க சார். ஆமாம், பாலியல் குற்றம் பண்ண பரதேசிங்க. ஆனால் இவனுங்களை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நம்மளை பண்ணிட்டானுங்க. இப்போ ஏன் சார் இந்த டீமை விட்டுடலாமே? சரியாக தானே பண்ணுறாங்க. விட்டுடலாம் தான், ஆனால் நமக்கு வந்த ஆர்டர் செஞ்சுதான். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தோட தலைவன் காத்தவராய், அவன் என் ஈகோவை ரொம்ப டச் பண்ணிட்டான். என்னதான் எல்லாமே கண்டுபிடிச்சாலும் அவன் இருக்கிற இடமும் அவன் முகமும் எனக்கு சிக்க மாட்டேன். சார், என்னாச்சியா? ராயன் டீம்லேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். சத்தி, வெயிட். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உட்காரு. மலை, எல்லாம் செக் பண்ணிட்டல? எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார், நோ வொரீஸ். என் பேர் கருப்பன். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க அந்த ராயன் குழுவோட காவக்காரன். இப்போ காட்டி கொடுக்க வந்திருக்கேன். முன்னே எப்படி நம்புறது? உங்களால் முடியலன்றப்போ என்ன மாதிரி ஆளை நீங்கள் நம்பி தான் ஆகணும். என்னடா சொன்ன? கிரிஷ், என்ன சொல்ல போற? அடுத்த மாதம் 5ஆம் தேதி கேளம்பாக்கத்தில் இருக்க தையூரில் காளியம்மனை வழிபட எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. இதுதான் தகவல். நீங்கள் ஏன் அவங்கள காட்டி கொடுக்கணும்? துப்பு கொடுக்க வந்தவனை ஏன் சார் வாட்டி வளர்க்குறீங்க? ஏய், உன் தலைவன் அதுதான் அந்த காத்தவராயன். அவன் என் கையில் மாட்டினான், செத்தான். அவனை என் கண்ணில் படாமல் தப்பிச்சுக்க சொல்லுங்க. சார், உங்கள் டைலாக்லாம் நீங்கள் அவங்கிட்ட பேசிக்கிங்க, நாங்கள் வரோம். அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. சார், நாங்களும் வரோம். வேணாம், இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இங்க நம்ம கையுக்குள்ள எல்லைய இல்ல இல்ல, அரஜானு வைத்துக்கும் அளவில்ல, ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள? நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே நீதானே, நடலாவும் கூட நானே, எதுவும் வேணாமே வேணாமே, முடிவும் கூட நானே. போகி 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 போகி, போகி 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 போகி,
வச்சான் எவ்வளவு வச்சான் எப்படி வச்சான் எதுக்கு வச்சான் என்ன இங்க கொண்டு வந்த என்ன இங்க கொண்டு போவ போகி 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 அடங்காத அசுரந்தான் மணங்காத மனுஷன்தான் தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதான் கோவிக்கு போகணும் போகணும் பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுங்கு ஒதுங்கு ஆயனும் வருவாங்கியா உனக்கு பிடிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். என் கேஸ்லேயே என்னை ரொம்ப அலைய வச்சது நீ தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போகிற பழக்கமெல்லாம் எனக்கு இல்லை. அதுதான் உன் கூட்டத்திலே ஒரு கருப்பாடை வச்சு உன்னை பிடிச்சேன். உன்னை பிடிக்கிறத விட உன்னை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு. அது எப்படிடா என்னை இங்கே கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்க்குறியா? நீ இங்கே இருக்கன்னு காட்டி கொடுத்ததே உன் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் தான். யாரு? அவன் என் கையில் மாட்டினா செத்தான். நாங்கள் வரோம். ஒரு நிமிஷம். யாரு? ஐயா பேர் செங்க, என்னோட எடுபடியா போ போ. நீ என்ன தேடி வந்த நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன், உன்னை போடுறதுக்கு. சோ நீ அவனோட கருப்பாடு கிளியரா ஸ்கெட்ச் போட்டு விஜயை தூக்கி இருக்கீங்க. கைஸ், இனி இந்த ஆபரேஷனை நானே கையில் எடுக்கிறேன். அந்த நாயை எங்க இருந்தாலும் அவனை நானே முடிக்கிறேன்.